விசேடமாக இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், இன்றைக்கு இந்த கடல் பரப்பில் அல்லது இந்து சமுத்திரத்தில் பெரும் ஒரு பதற்றமான நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது. அந்த பதற்றமான நிலைமையின் காரணமாக பல்வேறு சம்பவங்கள் இடம்பெற்று வருகின்றது. அவ்வாறு சம்பவங்கள் இடம்பெறுகின்ற பொழுது உண்மையிலே அந்த சம்பவத்தின் மூலமாக பாதிக்கப்படுவது நாங்களாக இருந்தால் அல்லது எங்களுடைய மீனவர்களாக இருப்பார்கள் என்றால் அது உண்மையிலேயே அது எங்களுக்கு நல்லமல்ல, உண்மையிலே எங்களுடைய அமைச்சுக்கும் நல்லமல்ல. அதனால் வேண்டி நாங்கள் விசேடமாக எங்களுடைய மீனவர்களிடம் மிகவும் அன்பாக நாங்கள் கேட்டுக்கொள்வது, இப்பொழுது இந்த 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 பிரச்சனையை சற்று தனியும் வரைக்கும் எங்களுடைய கடல் எல்லையை விட்டு அல்லது அத்துமீறி ஏனைய எல்லைகளுக்கு சென்று சட்டவிரோதமான ரீதியாக சென்று மீன் பிடிக்கின்ற நடவடிக்கையில் ஈடுபட வேண்டாம் அல்லது அவ்வாறு செல்ல வேண்டாம் என்று நாங்கள் மிக மிக அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். இதேவேளை காங்கேசன்துறையிலிருந்து கடலுக்கு சென்றபோது காணாமற் போனதாக கூறப்பட்ட 2 மீனவர்களும் இந்திய கரையோர பாதுகாப்பு படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளமை தெரியவந்துள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். விசேடமாக எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், இன்றைக்கு 6 நாட்களுக்கு முதல் பிரதேசம் காங்கேசன்துறை பிரதேசத்திலிருந்து 2 மீனவர்கள் கடலுக்கு சென்று அவர்கள் காணாமல் போய்விட்டதாக கடந்த 6 நாட்களாக நாங்கள் தேடிக்கொண்டிருந்தோம். ஆனால் 6 நாட்களுக்கு பிறகு நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு அவர்கள் இந்திய கரையோர பாதுகாப்பு படையினால் கைது செய்யப்பட்டிருப்பதாக அவர்களை மீட்பதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் இந்திய அரசாங்கத்தோடு ராஜேந்திர ரீதியான தொடர்புகளை ஏற்படுத்தி நாங்கள் செய்வோம் என்கின்ற உறுதிமொழியும் இந்த இடத்தில் நாங்கள் தருகின்றோம்.